குட் மார்னிங் டு ஆல். இது தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் பண்ணியிருந்தேன். வாங்க அது எப்படி பண்ணால் பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/2 கப் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து கழுவிட்டு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5-6 வரமிளகா, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து வர கொத்தமல்லி சேர்க்கணும். நான் என்கிட்ட பவுடராக இருக்கிறதால நான் அரைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம், வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினது. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்ததும் இதில் வந்து புளி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொதிச்சு வரும்போது இதில் வந்து பெருங்காயம், கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிரும். இட்லி கூட தோசை கூடலாம் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.